பூமிக்கு அனுப்பிச்சு ஆடாலும் ஏழாலும் 100 நாளில் உண்டான பாவமும் மரணத்தை சுத்திகரிப்பதற்காக தன்னோட ஒரே குமாரனை பூமியில் அனுப்பிச்சு அந்த பாவத்திலிருந்து மீட்கும்படியாக அந்த கோர சிலுவையிலே கல்வாரி சிலுவையில் காய்கள் ஆணைகள் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இப்போது கூட உனக்காகவும் எனக்காகவும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எதற்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்க நினைக்கலாம். எல்லாரும் நினைக்கிறோம் இறப்பு பேசும் ஒரு மனுஷன் பிறந்தா இருந்தாலும் அதோட முடிந்து போச்சுன்னு நினைக்கிறோம். இல்லை, இறப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. அங்கே பார்த்தீங்கன்னா சஞ்சனையில சூரியன் இல்லை, ஆனால் பிரகாசமாக இருக்கும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, ராஜா மந்திரி சிஎம் மருத்துவர் பிரதமந்திரி அந்த மாதிரி யாருமே கிடையாது. எல்லோருமே ராஜாக்கள். அப்படியான பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஜீவத்துக்காக ஆண்டவராக பிதாவினிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே,